வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி கேரளா லாட்ரிக்கான கெஸ்ஸிங் தான் நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நம்பர்கள் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, ஒரு லைக் பண்ணி விடுங்க. உங்கள் நம்பர்கள் எல்லாருக்குமே நம்ம வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. இன்றைக்கி தேதி 12ஆம் தேதி 3வது மாதம் 2025. இன்றைக்கி புதன்கிழமை நடைபெறுது. 50-50 ட்ரா நடைபெறுது. 132வது ட்ராவாக நமக்கு நடைபெறுது. இந்த ட்ராவுக்கு நம்ம கெஸ்ஸிங் எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி 100% ஸ்ட்ராங்கான கெஸ்ஸிங் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா இந்த கெஸ்ஸிங் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நாள் என்ன ரிசல்ட்டு வந்திருக்கு அப்படின்னு பார்க்கையில் முன்னாடி நாள் வந்திருக்கக்கூடிய ரிசல்ட்டு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். 245 ரிசல்ட்டு வந்திருக்கு. நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்கில் பார்த்திங்கன்னா ஆல் போர்டு ஒரே நம்பர் தான் கொடுத்துருந்தோம். 4 இல்லாமல் ஆட்டம் இல்லை அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தோம். சொன்ன மாதிரியே 4ங்கிறது பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. நீங்களே பாருங்கள். நம்ம கொடுத்த ஆல் போர்டு நம்பரில் பார்த்திங்கன்னா 10,000% ஸ்ட்ராங் பண்ணி ஒரே நம்பராக கொடுத்துருந்தேன். பி போர்டில் நமக்கு வந்துருந்துச்சு. 4ங்கிறது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வின்னிங் தான். பார்த்திங்கன்னா ஆல் போர்டு நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்கில் பார்த்திங்கன்னா முன்னாடி நாள் கொடுத்த கெஸ்ஸிங்கில் இப்போ நம்ம இன்றைக்கி நடக்கக்கூடிய ட்ராவுக்கான கெஸ்ஸிங் பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி நமக்கு 12ஆம் தேதி 3வது மாதம் 2025. இன்றைக்கி புதன்கிழமை நடைபெறுது. 50-50 ட்ரா நடைபெறுது. 132வது ட்ராவாக நடைபெறுது. இந்த ட்ராவுக்கு ஏ போர்டில் என்ன வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, பி போர்டில் என்ன வரலாம், சி போர்டு என்ன வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறத போர்டு நம்பர்ஸை இப்போது நம்ம பார்க்கலாம். பார்த்திங்கன்னா வாங்க. ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு வைக்கிற நம்பர்களுக்கு ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக தான் ஒவ்வொரு நம்பர்ஸையும் நான் எடுத்திருக்கேன். உங்களுடைய கெஸ்ஸிங்லேயும் உங்கள் கணக்குலையும் இருக்குதுன்னு நினைக்கிற நம்பர்கள் மட்டுமே ஏ போர்டு, பி போர்டு நம்ம எடுக்கிற நம்பரை யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கோம். ஏ போர்டில் 9 எடுத்திருக்கேன். ஸ்ட்ராங்காக வந்திருக்கு. ஏ போர்டில் 9 0. பி போர்டில் 4 வந்திருக்கு. 4க்கு 1 வர்றதுக்கு பி போர்டு வாய்ப்பு இருக்குது. 8 கணக்கில் வந்துச்சுன்னா பி போர்டில் எடுத்துக்காங்க. 8ஐயும் 1ஐயும் பி போர்டில் நான் எடுத்திருக்கேன். சி போர்டில் நமக்கு 8 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. பி போர்டுலையும் 8 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சி போர்டுலையும் 8 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை விட்டால் சி போர்டில் வேறு நம்பர் வந்துச்சுன்னா 2ஆம் நம்பர் கணக்கில் வந்துச்சுன்னா எடுத்துக்காங்க. 2 வர்றதுக்கும் சி போர்டில் வாய்ப்பு இருக்குது. பி போர்டில் 1ஐயும் 8ஐயும் எடுத்திருக்கேன். ஏ போர்டில் 9ஐயும் 0ஐயும் எடுத்திருக்கேன். ஸ்ட்ராங்கான நம்பராக தான் வந்திருக்கு. எல்லா நம்பர்களும் எடுத்துக்கலாம். ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு வைக்கிற நம்பர்களுக்கு போர்டு நம்பர்ஸ் பார்த்தோம். ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக தான் எடுத்துகிட்டு கொடுத்துருக்கோம். நீங்களே பார்த்தீங்க. இன்றைக்கான ஆல் போர்டில் என்ன நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கையில் ஆல் போர்டு ஸ்ட்ராங்கான நம்பரை மட்டுமே நான் கொடுக்குறேன். ஆல் போர்டில் ஸ்ட்ராங்கான நம்பரை மட்டுமே கொடுக்குறேன். இன்றைக்கி 0 வர்றதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குங்க. 0வும் 8ம் இன்றைக்கி ஸ்ட்ராங்காக நம்மளுடைய கெஸ்ஸிங்கில் கிடச்சிருக்கு. ஆல் போர்டு எடுக்கிற நம்பர்களுக்கு 0வையும் 8ஐயும் எடுத்துக்காங்க. ஸ்ட்ராங்காக இருக்குது. 10,000% ஸ்ட்ராங்காக எடுத்திருக்கேன். இன்றைக்கி ஆல் போர்டு வைக்கிற நம்பர்களுக்கு கண்டிப்பாக சொல்லுறேன். நம்ம 0வையும் 8ஐயும் எடுத்திருக்கோம். ஆல் போர்டில் ஸ்ட்ராங்காக தான் நமக்கு வந்திருக்கு. 0 8ஐ ஏபிபிசிஎஸ்சி ஆல் போர்டிலே வைக்கலாம். 2 நம்பரையுமே 0 ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இன்றைக்கி 0 வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக தான் நமக்கு இருக்குது. அதே மாதிரி 8 வர்றதுக்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்குது. 0 8 தான் இன்றைக்கி வரணும் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கோம். ஆல் போர்டில் ஸ்ட்ராங்காக எடுத்திருக்கேன். 10,000% ஸ்ட்ராங்காகவே நம்ம கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்லி தான் எடுத்திருக்கோம். பாக்ஸில் வைக்கிற நம்பர்களுக்கு 0-18 0-18 ஒரு பாக்ஸ் எடுத்துக்காங்க. 907 907 ஒரு பாக்ஸு. பாக்ஸில் நான் அதிகமான நம்பர்லாம் எடுக்கலை. 2 நம்பர் தான் கொடுக்குறேன்.
கண்டிப்பாக உங்களுக்கு வின்னிங் கிடைக்கும்னு சொல்லி ஹார்டு ஒர்க் பண்ணி தான் நம்ம வந்து நம்பர்ஸ் எடுத்திருக்கோம். 018ஐயும் 907ஐயும் பாக்ஸு அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்திருக்கோம். இப்போது நம்ம ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு பெண்டிங் உள்ள நம்பர்ஸை நம்ம பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா வாங்க, பெண்டிங் நம்பர் சார்ட்டை வச்சு பார்க்கையில் வந்து ஏ போர்டில் நமக்கு என்ன நம்பர் அதே பெண்டிங்கில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஏ போர்டில் பார்த்திங்கன்னா 3 வந்து 25 நாள் பெண்டிங்கில் இருக்குது, 6 வந்து 18 நாள் பெண்டிங்கில் இருக்குது, 7 வந்து 22 நாள் பெண்டிங்கில் இருக்குது, 0 வந்து 12 நாள் பெண்டிங்கில் இருக்குது. பி போர்டில் 1 வந்து 18 நாள் பெண்டிங்கில் இருக்குது, 9 வந்து 11 நாள் பெண்டிங்கில் இருக்குது. பி போர்டில் இதுதான் அதிக பெண்டிங் உள்ள நம்பராக பி போர்டில் இருக்குது. சி போர்டில் 3 வந்து 12 நாள் பெண்டிங்கில் இருக்குது, 7 வந்து சி போர்டில் 10 நாள் பெண்டிங்கில் இருக்குது, 8 வந்து 22 நாள் பெண்டிங்கில் இருக்குது, 0 வந்து நமக்கு 18 நாள் பெண்டிங்கில் இருக்குது. இந்த பெண்டிங் நம்பர்ஸு நம்ம எப்போதும் எடுக்கிற கெஸ்ஸிங்கெல்லாம் நம்ம வச்சு பார்க்கையில் வந்து ஏபிபிசிஏசி ஆல் போர்டு நம்பரில் என்ன நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கையில் வந்து இன்றைக்கி கண்டிப்பாக சொல்லுறேன் 07 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, 08ன்னு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. 08ஐயும் 07ஐயும் ஏபிபிசிஏசி ஆல் போர்டில் ஸ்ட்ராங்காக எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா 18 வர்றதுக்கு வாய்ப்பு இருந்துச்சுனாலும் 18 வந்து எல்லா நம்பர்களும் எடுத்துக்காங்க. 18ம் நல்ல நம்பர் தான், வர்றதுக்கு வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. பார்த்திங்கன்னா 97ஐயும் எல்லா நம்பர்களும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கீங்க. அதே மாதிரி 58 வர்றதுக்கு வாய்ப்பு இருந்துச்சுனாலும் 58ங்கிற நம்பரை ஒரு நம்பர் எடுத்துக்காங்க. 16 கணக்கில் வந்துச்சுனாலும் ஒரு நம்பர் எடுத்துக்கலாம். 16ம் நல்ல நம்பர் தான். பார்த்திங்கன்னா ஏபி, பிசி, ஏசி ஆல் போர்டு வைக்கிற நம்பர்களுக்கு கம்மியான நம்பர்ஸ் தான். நம்ம எத்தனை நம்பர்ஸ் எடுத்துருக்கோங்கிறத நீங்களே பார்க்குறீங்க. 6 நம்பர்ஸ் தான் கொண்டு வந்து கொடுத்துருக்கோம். 07, 08எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. சப்போர்ட்டுக்கு 18, 97, 58, 16லாம் நல்ல நம்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கோம். எல்லாருமே வின்னிங் எடுக்கணும், எல்லாருக்குமே தொடர்ந்து வின்னிங் கிடைக்கும்னு சொல்லி தான் ஹார்டு ஒர்க் பண்ணி தான் நம்பர்ஸை வந்து நம்ம கொடுக்குறோம். நீங்கள் எல்லாருமே நம்ம வீடியோ வாட்ச் பண்ணுறீங்க, உங்கள் எல்லாருக்குமே தெரியும். 3 நம்பர் வைக்கிற நம்பர்களுக்கு இன்றைக்கி எந்த மாதிரி நம்பர்ஸ் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கையில் வந்து 018 வர்றதுக்கு வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. 918, 018, 097, ஏ போர்டில் 4 வந்துச்சுன்னா 416 இந்த நம்பர்லாம் எடுத்துக்கலாம். நல்ல நம்பர் தான். பார்த்திங்கன்னா 416, 097, 918, 018எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 3 நம்பர் வைக்கிற நம்பர்களுக்கு நம்பர்ஸ் வந்து இங்கே வந்து நம்ம கலப்பு நம்பர்ஸையும் மேட்ச் பண்ணி தான் நம்பர்ஸை வந்து நம்ம கொடுக்குறோம். கெஸ்ஸிங் எல்லாத்தையும் ஸ்ட்ராங் பண்ணி தான் நம்பர்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறோம். முந்தா நாள் அடித்த 581 அப்படியே ரிப்பீட் பண்ணாங்கன்னா 518ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி இருக்குது. 087, 087, 169, 808 டபுள்ஸ் வந்துச்சுன்னா 808ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 497 கணக்கில் வந்துச்சுன்னா எடுத்துக்கலாம். கம்மியான நம்பர்ஸாக 3 நம்பர் வைக்கிற நம்பர்களுக்கு நம்ம கெஸ்ஸிங் எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி எத்தனை நம்பர்ஸ் எடுத்துருக்கோங்கிறத நீங்களே பார்த்தீங்க. 9 நம்பர்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இந்த 9 நம்பருக்குள்ளே இருந்து தான் நமக்கான வின்னிங் நமக்கு இன்றைக்கி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து நம்பர்ஸை கொடுத்துருக்கோம். நீங்கள் எல்லாருமே நம்ம வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. எல்லாருக்குமே வின்னிங் கிடைக்கும்னு சொல்லி தான் ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் நம்பர்ஸை வந்து நம்ம கொடுக்குறோம். 100% சொல்லுறேன், ஸ்ட்ராங்கான வெற்றி எல்லா நம்பர்களுக்குமே இருக்குது. எல்லா நம்பர்களும் பயன்படுத்திக்கலாம். கண்டிப்பாக சொல்லுறேன், ஸ்ட்ராங்கான வின்னிங் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தான் எடுத்திருக்கோம்.
50 97 90 18. எல்லாருக்குமே கண்டிப்பாக வெற்றி இருக்குது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நம்பர்ஸையும் நம்ம எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறோம். 58 18. 58 18 டபுள்ஸ் வந்துச்சுன்னா எடுத்துக்கலாம். 10 98. 10 98ஐயும் எல்லா நம்பர்களும் எடுத்துக்காங்க. 50 97 90 18 நல்ல நம்பராக வந்திருக்கு. எல்லா நம்பர்களும் மேட்ச் பண்ணி நீங்கள் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த நம்பர்ஸ் எல்லாமே நான் எடுத்திருக்கேன். இன்றைக்கி 12ஆம் தேதி நடைபெறுது, புதன்கிழமை, 3வது மாதம் 2025. நடைபெறக்கூடிய டிராவுக்கு ஸ்ட்ராங்கான நம்பராகவும் பெஸ்ட் நம்பர்ஸாகவும் கொண்டு வந்து கொடுத்துருக்கோம். எல்லா நம்பர்களுமே மேட்ச் பண்ணி வைக்கலாம். கண்டிப்பாக வின்னிங் கிடைக்கும், பயன்படுத்திக்காங்க. நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா எல்லா நம்பர்களுமே ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபைனல் கெஸ்ஸிங் ரெகுலராக நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். விருப்பப்படுற நம்பர்கள் எல்லா நம்பர்களுமே நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணிக்காங்க. 93 600 46 847. கேஎலுக்கும் டிஎருக்கும் ஃபைனல் கெஸ்ஸிங் ரெகுலராகவே நம்ம கொடுத்துருக்கோம். இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், கால் பண்ண வேண்டாம், டீட்டெயில்ஸ் அனுப்புகிறேன். விருப்பப்பட்டீங்கன்னா ஜாயின் பண்ணிக்காங்க. நான் என்ன நம்பர் ப்ளே பண்ணுறேனோ அதை மட்டுமே தான் ஃபைனல் கெஸ்ஸிங்காக நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் நம்ம ரெகுலராக நம்ம கொடுக்குறோம். எல்லா நம்பர்களும் ஜாயின் பண்ணி எல்லாருமே தொடர்ந்து வின்னிங் எடுக்க நம்ம கொடுக்குற நம்பர்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாருமே பயன்படுத்திக்கலாம். இன்றைக்கி நமக்கு 50-50 ட்ராவுக்கான கெஸ்ஸிங் தான் இப்போ நம்ம பார்த்தோம். கண்டிப்பாக வின்னிங் இருக்குது. எல்லா நம்பர்களும் மேட்ச் பண்ணியும் கலந்து வைங்க. இது வரைக்கும் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.